ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செஞ்சிருவேன் எபிசோட் 2 தான். எபிசோடைய ஸ்டார்டிங் சீனே எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து தான். அதாவது நம்ம சன்னியாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவனுடைய ஆக்டிங்கெல்லாம் இவனுமே தான் ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இப்போவும் அவன் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் அப்படியே அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஃபீமேல் கேரக்டர் சில டைலாக் எல்லாம் சன்னுமே சொல்ல தான் செய்யணும். ஆனால் அவனுக்கு சரியாக ஆக்ட் பண்ண வர மாட்டேங்குது. உடனே இவன் அந்த கேமராவை தள்ளி வச்சுட்டு உனக்கு சரியாக ஆக்டிங்காக வரல, நான் சொல்கிற மாதிரி இப்போ சொல்லு அப்படின்ட்டு, என்ன அந்த மாதிரி மட்டும் பார்க்காத அப்படின்னு பேசு அப்படின்னு சொல்லவும் சன்னும் வர வழி இல்லாம என்ன அந்த மாதிரி பார்க்காத அப்படின்னு சொல்றான். டே இப்படி கிடையாது, ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லுவான். என்ன அந்த மாதிரி மட்டும் பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம். டே இப்படி கிடையாதுடா, ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லுவான். இவனும் வர வழி இல்லாம என்ன அந்த மாதிரி மட்டும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு வரல போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி அவங்களும் ஜாலியா இருந்த நாட்களை தான் காமிக்கிறாங்க. கட் பண்ணா அப்படியே இங்க பிரசன்ட்டுக்கு வந்தா, அதாவது இது வந்து ஆடிஷன் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேனேஜர் கஜோனுடைய வீட்டை தான் இப்ப காட்டுறாங்க. அவருக்கு ஒரு குட்டி பொண்ணுமே இருக்கா போல. அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு இவரு. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் போல. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அவன் முன்னாடி ஹாப்பி பர்த்டே மை செல்லம் ஏஞ்சி அப்படின்னு சொல்லி 2 பேரும் செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு ஒரு டெடி பேரையும் இவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. எல்லாம் ஜாலியாக கொண்டாடி முடிச்சதுக்கப்புறமா பொண்ணையும் தொங்க வச்சுட்டு திருப்பி இவரும் வேலை பார்க்க உட்காந்துடுறாரு. அப்போ தான் இவருக்கு ஒரு கால் வருது. என்னடா இது புது நம்பராக இருக்குது, ஒரு வேலை எவனாச்சும் காசு அட்டையை போடுறதுக்கு கால் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற யோசனையில தான் இவரும் எடுத்து பேச பார்த்தா கால் பண்ணியிருக்கிறது வேற யாரும் இல்லை, சன்னு தான். போன எபிசோட் எண்டிங்கில் இவனுமே அவருக்கு தானே கால் பண்ணியிருப்பான். இப்போ கால் பண்ணி எனக்கு காலையில் ஒருத்தனுக்கு பிஸ்னஸ் கார்டு கொடுத்தீங்களே அவன் தான் பேசுகிறேன், நான் எப்படியாச்சும் ஒரு ஆக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட கஜோனுக்கு ஒரு வழியாக ஒத்துக்கிட்டானே அப்படின்னு கை கால் ஓடலை. கட் பண்ண அடுத்த நாள் இவனை கம்பெனிக்கு வந்து என்ன பாருன்னு சொல்லியிருப்பாரு போல. அதனால இவனுமே அவருடைய கார்டை எடுத்துட்டு இப்போ ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி முன்னாடி தான் நின்று அதை ஒரு நிமிஷம் அண்ணாந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து நேரா கஜோனுடைய ரூமுக்கு வெளியே தான் நிற்கிறான் அவரை பார்க்கறதுக்கு. பார்த்தா அங்கே ஒரு பையன் பக்கத்துலேயே ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் பேர் வந்து ஸ்கை. நம்ம சன்னோட கொஞ்சம் கம்மி வயசு தான் இவனுக்கு. நம்ம கஜோன் எப்படி சன்னிங்கிற ஆக்டரை பாத்துக்கிறானோ அதே மாதிரி தான் இவனையும் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சொல்ல போனா இவன் ரொம்பவே நல்ல ஸ்வீட்டான கேரக்டர். இப்ப இங்க நிக்கிற சன்னை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனுமே கஜோன் தான் என்ன இன்னைக்கு இங்க வந்து பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லவுமே தான் ஸ்கை இருந்துகிட்டு ஓ அப்படியா அப்படின்ட்டு கஜோனுடைய ரூம் டோரை திறந்து உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவருமே வெளியே வந்துட்டு நிக்கிற சன்னை பார்த்துட்டு ஒரு வழியா நீ வந்துட்டியா, நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க திரும்ப வருவேன்ட்டு, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவனை சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறாரு. சரி உள்ளக்க வா பேசலாம் அப்படின்ட்டு கூப்பிட அவனுமே அந்த ரூமுக்குள்ள வரான். பார்த்தா அந்த ரூம்ல ஒரு பெரிய சன்னியோடைய போஸ்டரே இருக்கு. அதை அவனுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கஜோனுமே ஸ்கை கிட்ட அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்ட்டு விருந்தோம்பல்ல பயங்கரமா இருக்கு அவனுக்கு. ஸ்கையுமே கிளாஸ்ல தண்ணி ஊத்திட்டு வந்து நேராக இவன் கையில வந்து கொடுக்க இவனுமே அதை வாங்கி அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் கஜோனுமே அவனுடைய பேர் என்னங்கிற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறான். இவனுமே என் பேரை வந்து சன்னு சொல்ல சரி ஓகே சார், முன்னாடி நம்ம பார்த்தப்போ என்ன நான் சரியா இன்ட்ரடியூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், என் பேர் தான் கஜோன். இந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்ல ஒரு டேலண்ட் மேனேஜரா இருக்கேன். அதாவது இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் டேக் கேர் பண்ணி பாத்துக்கிற வேலை. அந்த மாதிரி தான் இப்போ இங்க நிக்கிற ஸ்கையையும் நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் கேட்ட சன்னுமே அவர்கிட்ட நீங்க அன்னைக்கு எதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ட்டு அவன் மனசுல உள்ள கேள்வி அவர்கிட்ட கேட்கறான். அதுக்கு அவருமே என்ன என்னுடைய உள்ளுணர்வு சொன்னிச்சு, உன்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, நீ பாக்குறதுக்கு வேணா ஆர்டினரியா தெரியலாம், இருந்தாலும் உன் கண்ணுல ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா உன்னை ஒரு நல்ல ஆக்டரா மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே சன்ன நின்று கேட்டுக்கிட்டு இருந்தவன் பின்னாடி திரும்பி அப்படியே சன்னியோடைய போஸ்டரை காமிச்சு அப்ப இவன் அப்படின்ட்டு இவனை பத்தி கேட்கறான். அதை கேட்ட ஸ்கையுமே சன்னிக்கிட்ட நீங்க என்ன சன்னி அண்ணாவை பத்தியா கேக்குறீங்க, ஆக்சுவலி இவரையுமே நம்ம கஜோன் அண்ணா தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் கஜோன் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி சேடாவே அவனை பார்த்துட்டு இருந்தேன், இப்ப இல்ல, இப்ப அவனை வேற ஒரு டீம் தான் பாத்துக்கிறாங்க. சொல்ல போனா என் டீம்ல இப்ப ஆட்களே அவ்வளோ இல்ல, புது புது ஆட்களை கண்டுபிடிச்சாதான் என்னாலேயே இந்த கம்பெனில நிலைச்சு நிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சன்னை பார்த்து உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் சன்னுமே அதுக்கு ஆமான்னு தலையாடுறான். சரி ஓகே, அப்போ உன்னுடைய தொப்பியை மட்டும் கலட்ட முடியுமா, உன்னை நான் நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவனும் அப்படியே தொப்பியை கலட்டுறான். அப்போ அவனுடைய கண்ணை பார்த்தா கஜோனும் சரி ஸ்கையும் சரி உண்மையிலே உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அந்த டைம் சன்னுமே அவங்க கிட்ட நான் அந்த சன்னிங்கிற ஆக்டரை விட ஃபேமஸ் ஆக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட கஜோனுக்கு ஒன்றும் புரியல, ஸ்கையுக்கும் ஒன்றும் புரியல. ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஆக்டர், அவரை தெரியாத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர. ஆனா எனக்கு அவனை தெரியாது, எனக்கு அவன் பேங்க் தனா பாட்டுங்கிற ஒரு ஆளா தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட கஜோன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. உனக்கு எப்படி அவனுடைய பழைய பேரெல்லாம் தெரியும், உனக்கு அவனை முன்னாடியே தெரியுமா என்ன அப்படின்னு கேட்கவும் இவனும் அப்படியே மேலோட்டமா சொல்றான், ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு அதை கச்சிதமா செஞ்சு முடிச்சவனை பழி வாங்குறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட ஸ்கையும் சரி கஜோனும் சரி ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. கஜோனும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நீ இந்த காரணத்துக்காண்டி தான் வந்திருக்கேன்னா அப்ப நான் உன் கூட சேர்ந்து வேலை பார்க்கறத பத்தி கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் சன்னி இந்த ட்ரீம்
என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கு தான் கார்ல வந்து இறங்குறான். வெளியே பார்த்தா ஒரே ஃபேன்ஸ் மாதிரி மொச்சிக்கிட்டு இருக்காங்க. இவனும் அவங்களுக்கு ஹாய் அப்புறம் ஆட்டின் அந்த மாதிரிலாம் கையை வச்சு காமிச்சிட்டு நேரா உள்ளக்க வரான். யாரை பார்க்க வந்திருக்கானா இவன் மேனேஜர் கஜோன் விஷயமா பேசுறதுக்கு இந்த கம்பெனிலேயே கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல இருக்கிற காங்கியாட்டுங்கிறவரை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். அவரு கொஞ்சம் ரூடான கேரக்டர் தான் போல. இவன் வந்ததும் இவன்கிட்ட நீ கேட்ட மாதிரியே கஜோனை மாத்திட்டு உனக்கு ஜேஆருங்கிறவங்க தான் இனிமேல் மேனேஜரா இருக்க போறாங்க. அவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கோ, உன் வேலையெல்லாம் அவங்க கிட்ட காமிக்காத, அதுக்கப்புறம் உன் பேரு தான் கேவலமாகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வார்ன் பண்ணி அவன் கிட்ட சொல்ல இவனுமே கண்டிப்பா நான் நல்ல விதமா நடந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் என் கிட்ட இருந்து மணியை ஸ்கேம் பண்ணிட்டு போன அந்த மேனேஜர் கஜோனை நீங்க வேலையை விட்டு எல்லாம் தூக்க போறது இல்லையா அப்படின்னு கேட்கறான். எனக்கு என்னமோ இந்த பையன் கஜோன் மேல ஒரு தப்பான பழியை தான் போட்டானோன்னு தோணுது. ஏன்னா அவன் அந்த மாதிரி செய்யற ஆளெல்லாம் கிடையாது. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இந்த மூதேவி அவனை எப்படியாச்சும் இந்த கம்பெனி விட்டு தோர்த்தணும்னு இப்ப இந்த பழியை அவன் மேல போடுறான். இந்த மாதிரி நமக்கு எப்படி ஒரு டவுட்டா இருக்கோ அதே மாதிரிதான் இவனை சுத்தமா நம்பாத காங்கியாட்டுமே அந்த கஜோன் கிட்ட இருந்து பணத்தை ஸ்கேம் பண்ணிட்டு போனாங்கிறதுக்கு எதுவும் எவிடன்ஸ் இருக்கா என்ன? அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இவனை வேலை விட்டு எல்லாம் தூக்க முடியாது. இருந்தாலும் நீ அவனை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. அவன் டீம்ல அவனுக்கு பாத்துக்கிறதுக்கு எந்த ஆக்டர்ஸும் இல்லைன்னா இந்த கம்பெனில அவனால ரொம்ப நல்லா சர்வைவ் ஆக முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் இவனுக்கு சாதகமா பேச இவனும் அதை கேட்டுட்டு சரி ஓகே நானும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா கேதர் பண்றேன் அப்படின்ட்டு நான் இருந்து வரேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போகும்போது போற அவன்கிட்ட காங்கியாட்டும் உனக்காட்டி எவ்வளவோ ஹெல்ப் பண்றேன், அதெல்லாம் மனசுல வச்சுட்டு வந்திருக்கிற ஸ்பான்சர்ஸை நல்லா பாத்துக்கோ அப்படின்ட்டு இன்டெரக்டா அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போக சொல்றான். இவனுமே அதை கேட்டுட்டு சரிங்கிற மாதிரி அங்கிருந்து போறான். இதுல இருந்தே தெரியுது அவன் அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஆக்டரா வளர்ந்துருக்கான்னு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் கெஃபேல வச்சு கஜோனும் சன்னு கிட்ட 3 நாள்ல ட்ரைனிஸ்க்கு ஒரு ஆடிஷன் மாதிரி நடத்த போறாங்க. அந்த ஆடிஷன்ல நீ எப்படியாச்சும் செலக்ட் ஆகணும்னா இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ல உள்ளதை ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அக்யூரேட்டா மெமரைஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதை வாங்கி பார்த்துட்டு இவனும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போது இவன் நெத்தியில உள்ள ஒரு தழும்ப வந்து கஜோன் பார்த்துட்டு என்னடா இதுக்கப்புறமாவது உன் முகத்துல எந்த ஒரு தழும்பும் வராத மாதிரி பாத்துக்கோ, இல்லைன்னா நீ ஆக்டர் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் பார்த்து ஸ்கை ஆர்டர் பண்ண ஒரு காஃபியுமே ரெடி ஆயிடுச்சு, வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. இவனுமே அங்க போய் எடுத்து வாங்கி குடிச்சு பார்க்க ஆல்ரெடி ஸ்வீட் அதிகமா தான் போட்டிருக்காங்க, இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இது அங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்த சன்னுக்குமே ஒரு நிமிஷம் அவனுடைய தம்பியோடைய ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவனும் இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் போட்டு தான் குடிப்பான். அப்படி அவனும் தம்பியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இங்கிட்ட இருந்து ஸ்கையும் சன்னை பார்த்து சன்னா உங்களுக்கு இங்க ஏதாச்சும் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணுங்க, என்னுடைய ட்ரீட் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஹாப்பியா அவனை பாக்குறான். சன்னுமே நேரம் அங்க வந்துட்டு மெனு கார்டு தான் ஒரு மாதிரி புரட்டிக்கிட்டு இருக்கான். இதுல உங்களுக்கு எதை ஆர்டர் பண்ணனு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேணா இந்த காஃபியை ட்ரை பண்ணி பாருங்க, இது அற்புதமா சூப்பர் டெலிஷியஸா இருக்கு தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட நீட்ட அவன் பேசுறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்க்கும்போது சன்னுக்கு திருப்பியும் அவனுடைய தம்பியை பாக்குற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அவன் கிட்ட நீ இந்த மாதிரி என்ன அண்ணன்னு சொல்லி எல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஜஸ்ட் சன்னு மட்டும் கூப்பிட்டா போதும் அப்படின்ட்டு அங்க வேலை பாக்குறவங்க கிட்டயும் எனக்கு ஜஸ்ட் ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா இதை கேட்ட ஸ்கைக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. கட் பண்ணா ராத்திரியில அதே கம்பெனியோட மாடியில நின்றுட்டு சன்னுமே அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுட்டு ஒரு மாதிரி யோசிக்க தான் செய்யறான். இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்காண்டி அந்த ரவுடி சியா போங்கிறவங்க கிட்ட வாங்கின கடனுக்காக இவனும் எங்கெங்கயோ ரா பகலபா பார்க்காத வேலை கிடையாது, அப்படியெல்லாம் வேலை பார்த்து அந்த ரவுடி கிட்ட வாங்கின கடனையும் அடைச்சிருப்பான். இருந்தாலும் அந்த கணக்கு முடிஞ்சாலுமே இவனுக்கு பண்ண துரோகத்தோடைய கணக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. இவ்வளவு நாளா அந்த கர்மா எப்படியும் பார்த்துக்கோன்னு இவனும் சும்மா இருந்துட்டான். ஆனா இதுக்கப்புறமா அவனால அந்த மாதிரி இருக்க முடியல. வேற வழி இல்ல, நான் தான் அந்த கர்மாவையே அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்ட்டு இவனும் ஒரு ஆவேசத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஜெய் வரா. இவனை பார்த்துட்டு என்ன மிஸ்டர் 2 ரூபாய் என்கிட்ட வாங்கின அந்த சிகரெட்டுக்கான காசை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் இவன் வேற அட்டைப்பூச்சி ஆட்டம் அப்படின்ட்டு அவன் பார்த்து முறைக்கிறான். உடனே ஜெய் தான் என்ன பண்றது, நான் தான் இந்த கம்பெனியோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்பேற்பட்ட எனக்கே ஒரு லாஸ் வந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்ட்டு இவனும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவனை ஒரு ஆளாவே மதிக்காம நம்ம சன்னும் ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஜெய்யமே என்னத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. ஓஹோ இப்பதான் எனக்கே நல்லா புரியுது எதுக்காண்டி இப்படி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன்ட்டு, ஒரு ஆக்டர் ஆகணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட சன்னுமே அவன் அப்படியே முறைக்கிறான். என்னடா நீ பாக்குறதுக்கே ஆர்டினரியா தான் இருக்கிற, சொல்லிக்கிற மாதிரி நீ ஒன்னும் ஓஹோனெல்லாம் இல்ல, உனக்கு அவ்வளவு பெருசா டேலண்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, வேற வழி இல்லாம நீ இந்த கம்பெனிலேயே யாரையாச்சும் ஒருத்தவங்களை கரெக்ட் பண்ணாதானே உன்னால ஆடிஷன்ல செலக்ட் ஆகி ஒரு ஆக்டர் ஆக முடியும் அப்படின்ட்டு அவனை பயங்கரமா டேமேஜ் பண்ண இவனும் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து கிளம்பணும் தான் பாக்குறான். அதை பார்த்துட்டு ஜெயும் என்னடா பயப்படுறியா, உன் முகத்துல எந்த ஒரு காயமும் ஆயிடக்கூடாதுன்னு சாருக்கு என்ன பயமோ அப்படின்ட்டு என்ன நினைச்சான்னு தெரியல அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதுக்கு முன்னாடி கஜன் ஆல்ரெடி இவனை வான் பண்ணிருப்பான், அவன் முகத்துல மட்டும் எந்த ஒரு காயமும் ஏற்பட்டு கூடாது அப்படின்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இவனுமே முகத்தை மறைக்கிற மாதிரி கையை முட இவன் வயிற்றுலேயே ஒரு குத்துறான். அதை தாங்க முடியாம இவனும் கையெடுத்துற கரெக்டா இவன் மூஞ்சிலேயே கடைசியா பொக்குன்னு ஒன்று வச்சிடுறான். வாயில இருந்து அப்படியே ரத்தமா வடிது. இவனும் அப்படியே கீழே விழுந்துட்டு நம்ம ஜெய்யை தான் அப்படியே பயங்கரமா மறைச்சிக்கிட்டு இருக்கான். ஜெய்யும் அதுக்கப்புறம் அசால்ட்டா இவங்கிட்ட வந்துட்டு என்னடா முறைக்கிற, பரவாயில்ல உன் கண்ணு அழகா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ இதுவே உன் பேர் என்ன அப்படின்ட்டு கேட்கறான். எதுவுமே நடக்காத மாதிரி. ஆனா அவன் ஒன்னும் சொல்லாம அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிடா நீ எதுக்காண்டி என்ன ஃபாலோ
கொஞ்சம் என்னாச்சும் சொல்ல அப்படிங்கவும், நான் எங்கடா உன்னை ஃபாலோ பண்ணேன், நான் ஜஸ்ட் அன்னைக்கு உன்கிட்ட சிகரெட் மட்டும் தான் கேட்டேன், மற்றபடி நீ யாரு என்னன்னு ஒரு இளவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், அப்படியா உண்மையிலே நான் உனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு கேட்கவும், யாருன்னு தெரியாது அப்படின்ட்டு இவனும் முறைக்க, சரி ஓகே யார் ஒன்று ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணது பேரை சொல்லு அப்படிங்கவும், இவனும் ஒன்று சொல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக இவனுக்கு கஜோன் கிட்ட இருந்து கால் வர, இவனும் அதை எடுத்து பேசுறதுக்கு முன்னாடியே ஜெய் அதை பிடிங்க ஆன் பண்ணிடுறான். கஜோனும் ஏதோ சன்னி கிட்ட பேசுறதா நினைச்சு ஜெய் கிட்ட மொத்தத்தையும் வளரி கொட்டிடுறான். எங்க பாரிசன், நீ ஏதோ பழி வாங்குறதுக்காண்டி தான் ஆக்டர் ஆக போறேன்னு சொல்ற, ஆனா அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு உன்னால ஒரு நல்ல ஆக்டர் ஆக முடியுமான்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்ட ஜெய்யுமே அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டு நேரா சன்னுடைய கண்ணத்தை தான் பிடிச்சி, எப்படியாச்சும் வரப்போற ஆடிஷன்ல செலக்ட் ஆயிரு, நான் வேணா நீ கொடுக்க வேண்டிய சிகரெட் காசை கம்மி பண்ணிடுறேன் ஓகேவா அப்படின்னு கேட்கவும், இவன் அந்த கையை தட்டி விட்டுட்டு, நான் ஏன்டா நீ சொல்லி நான் அதை பண்ணணும் அப்படின்ட்டு இவனும் முறைகிறான். நல்ல கேள்விதான், இருந்தாலும் ஜெய் அது எதுக்குமே பதில் சொல்லாம அப்படியே கேஷுவலா எழுந்திரிச்சிட்டு, சரி ஓகே இப்படி வச்சுக்கலாம், நீ ஆக்டர் ஆகிறதுக்கு வேணா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ உன் பிரச்சனை, நீ பழி வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இந்த புடி உன் போனை அப்படின்ட்டு அவங்கிட்டே நீட்ட, அவன் அந்த போனை படக்குன்னு வாங்கிட்டு, இங்க பாரு தேவையில்லாம என் விஷயத்துல நீ மூக்க வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திங்ஸையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா போற அவனே தான் இங்க ஜெய்ய நின்றுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவ என்ன பிளானோட அவங்கிட்ட அந்த மாதிரி சொன்னான்னு தெரியல. கட் பண்ணா அடுத்த நாள் கம்பெனில கஜோனோ சன்னோடைய அந்த நலங்கு வச்ச மூஞ்ச பார்த்துட்டு, ஓ மை காட் அப்படின்ட்டு ஊரே அலற மாதிரி கத்துறான். உன் முகத்துல எப்படிடா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்கவும், பொண்ணு இல்ல ஒரு கிறுக்கு பையனை தான் நேற்று பார்த்தேன், அவன் தான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ட்டு இவனும் ஜெய்ய மனசுல வச்சுட்டு சொல்றான். இருந்தாலும் கஜோனு தான் உடனே ஸ்கையை கூப்பிட்டு, ஸ்கையு போய் அந்த ஒத்தனை கொடுக்கறத எடுத்துட்டு வாடா அப்படின்ட்டு அவனை அனுப்பிச்சிட்டு ஏதோ கப்பலே கவுந்த மாதிரி டேபிளே அப்படியே ஃபிளாட் ஆகி படுத்துடுறான். அப்ப சன்னுதான் அவனை ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். என்ன அப்படின்ட்டு அவனும் கேட்க, ஒன்னும் இல்ல இந்த கம்பெனிலேயே உயரமா இருக்கிற யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமா, அவன் கூட ஏதோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ எதுலயோ தான் ஒர்க் பண்றான்னு சொன்னான் அப்படின்னு கேட்கவும், இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே எக்கச்சக்கமான பேர் ஒர்க் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட எல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது, எதுக்காண்டி நீ அந்த மாதிரி கேட்கற அப்படின்ட்டு கஜோன் கேட்கவும், இவருக்கு ஒன்றும் தெரியாது போல அப்படின்ட்டு சன்னுமே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு விட்டுடுறான். அப்புறம் கஜோனுமே அவன்கிட்ட, அடிக்கடி உன் முகத்துக்கு ஒத்தனை கொடு, இந்த இடப்பட்ட நேரத்துல ஸ்கிரிப்ட்ல உள்ள டைலாக் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி மெமரைஸ் பண்ணிரு, எந்த டவுட்டா இருந்தாலும் சரி ஸ்கை உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சப்போஸ் ஆடிஷன்ல வச்சு உனக்கு லைன்ஸ் மறந்து போயிடுச்சுன்னா நீ அப்படியே நின்று அதை ஃப்ரீஸா முடிச்ச அளவுக்கு நீ எப்படி நேச்சுரலா இருக்க முடியுமோ அந்த மாதிரி இரு, புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கவும், இவனும் சரி அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா கெஃபேல வச்சு சன்னோ கஜோன் சொன்ன மாதிரி அவனுடைய லைன்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஸ்கை கிட்ட ஒண்ணு விடாம அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான் ரோபோ மாதிரி. என்னது இது எமோஷனே இல்லாம அப்படின்ட்டு ஸ்கையும் பாத்துக்கிட்டு இருக்கான். பயப்பிள்ளைக்கு காத்தியா கொடுத்து 4 பேர்கிட்ட வசூல் பண்ணிடுவான்னு சொன்னா அசால்ட் பண்ணுவான். அப்படி அவன் கையில பேப்பரை கொடுத்து நடிடா அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி நடிப்பு வரும், அவனுக்கு இது புதுசு இல்லையா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஸ்கை தான், சன்னா இல்ல சன்ன நீங்க அந்த கேரக்டரை கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லணும் அப்படிங்கவும், இவன் அதை கேட்டுட்டு ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லையா அப்படிங்கிறான். இதை ஸ்கிரிப்ட்ல எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்மளே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சன்னா ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ட்டு சொல்றான். ஐயோ நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, போக போக நீங்களும் நல்லா பண்ணுவீங்க, எப்படி இருந்தாலும் என்னை விட நீங்க நல்லா தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சன் இருந்துகிட்டு, எது இப்ப நான் பண்ணது நல்லாவா இருந்துச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறான். அப்பதான் வந்து ஸ்கை சொல்றான், உங்களுக்கு தெரியாது எனக்கு கேமரா முன்னாடி சரியாவே நடிக்க வராது, நான் ரொம்பவே நர்வஸ் ஆவேன், அதனாலயே எனக்கு ஸ்டேஜ் ஷோ பண்ற நிலைமை தான், ஆனா நீங்க அப்படி கிடையாது, நீங்க நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வரும், நீங்களும் கண்டிப்பா ஷைன் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம இப்ப திருப்பியும் பிராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு கையை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே பிரீத் இன் பண்ணும்போது கையை இறுக்கி பிடிச்சிக்கணும், பிரீத் அவுட் பண்ணும்போது அப்படியே கையை லூஸ் பண்ணி விட்டுணும் அப்படின்ட்டு மூச்சு பயிற்சி பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு. இது எல்லாத்தையும் சன்னுமே அப்படியே ஒத்தனை கொடுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறாங்கன்னு தான் சொல்லணும். கட் பண்ண டைம் அடிச்சுட்டு இவங்களும் வீட்டுக்கு போறதுக்காண்டி கம்பெனியை விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல கரெக்டா அங்க சன்னியுமே அவனுடைய புது மாடல் காரை தூக்கிட்டு வந்து நேரா கம்பெனி முன்னாடி நிறுத்துறான். இதை பார்த்த ஸ்கையுமே, பரவாயில்லையே பெண்ணியவங்க வச்சிருந்த அதே மாடல் காரை இப்போ சன்னியுமே வாங்கிட்டாரு அப்படின்ட்டு ஆச்சரியமா சொல்ல, அதை கேட்டுட்டு சன்னுமே, யாரு பெண்ணியவங்க அப்படின்னு கேட்கறான். உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாதா, அவர் தான் இந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட டாப் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சன்னி எப்போதுமே இப்படிதான், அவரை விட யாராச்சும் ரொம்ப ஃபேமஸா இருந்துட்டா போதும் அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணி அவங்களோட பெரிய ஆளா வரணும்னு நினைப்பாரு. இப்பவும் அந்த மாதிரி தான் பெண்ணியவங்க தூக்கி சாப்பிட போறாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சன்னி கிட்ட சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சன்னுமே போற சன்னியை தான் ஒரு மாதிரி நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா வீட்டுக்கு வந்துட்டு சன்னும் அவன் போன்ல இருக்கிற பழைய சன்னி ஆக்ட் பண்ண அந்த பிராக்டிஸ் வீடியோவை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ற விதமா 4-5 டைலாக் எல்லாம் சொல்லியிருப்பான், இருந்தாலும் சரியா சொல்லியிருக்க மாட்டான். அந்த விஷயத்தெல்லாம் இவனும் இப்போ நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா ஆடிஷனுக்கான நாளுமே வர, இவனுமே அப்படியே வெயிட்டிங் ரூம்ல நின்று அவனுடைய லைன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு விறுவிறுன்னு கச்சோன்னு ஒரு கன்சீலர் தூக்கிட்டு வந்துட்டு, இதை மூஞ்சில கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு விட போக, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு சன்னு சொல்றான். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, ஜட்ஜி பார்த்துட்டு ஏதாச்சும் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாலுமே பரவாயில்ல இருக்கட்டும், என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆணித்தரமா சொல்ல, இவனுடைய இந்த கான்ஃபிடென்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கச்சோனுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல.
இல்லை, சரி போயிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறான். இங்க சன்னும் அதுக்கப்புறம் அந்த ஆடிஷன் நடக்கிற ரூமுக்குள்ள என்ட்ரியாக ஜட்ஜஸ் முன்னாடி அப்படியே வந்து நிக்கிறான். இந்த சீனை தான் நம்ம சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீனாவே பார்த்துருப்போம். ஆக்சுவல் பிரசன்ட்டுக்கு இப்பதான் நம்ம வந்திருக்கோம். சன்னு இப்போ ஜட்ஜஸ் முன்னாடி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேரு தான் தீமக்காரங்க சப்டி, ஷார்ட்டா என்ன சன்னு கூப்பிடுவாங்க, எனக்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜட்ஜஸ்ல ஒருத்தருமே இவனுடைய முகத்துல உள்ள காயத்தை பார்த்துட்டு, முகத்தையே உன்னால சரியா பாத்துக்க முடியலையே, உன்னால எப்படி ஒரு நல்ல ஆக்டர் ஆக முடியும், நீங்க இருந்து கிளம்பலாம், உனக்கு ஆடிஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இன்னொரு ஜட்ஜ் தான் பரவாயில்ல இருக்கட்டும், இவ்வளவு தூரம் வந்திருக்கான், அவன் டேலண்ட் என்னன்னு நம்மளும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லவும் மற்ற ஜட்ஜஸுமே ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே நடிக்காரமே அப்படின்ட்டு சன்னை பார்த்து ஸ்டார்ட்னு சொல்ல அவனுமே அப்படியே ஸ்டார்ட் பண்றான். பட் அவனுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஒன்றும் பேச வர மாட்டேங்குது. அப்படியே யோசிச்சுட்டே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க. ஜட்ஜஸ் இதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு, இப்படியே எவ்வளோ நேரம் தான் நிற்க போற, உனக்கு ஸ்கிரிப்ட் எல்லாமே மறந்துடுச்சா, மெமரைஸ் பண்ணிட்டு வரலையா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ கஜோன் இவன்கிட்ட சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. உன்னுடைய லைன்ஸை நீ மறந்துட்டனா முடிஞ்ச அளவுக்கு நீயாவே நேச்சுரலா இருக்க பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை ஞாபகம் வச்ச இவனுக்கோ தெரிஞ்சது எல்லாமே ஒண்ணுதான், கத்தியை சொலட்டுறது. கத்தி அவன் பாக்கெட்ல இருந்து கையில எடுத்து சொலட்டிக்கிட்டு, நான் ஒன்னும் இங்க ஆக்டர் ஆகிறதுக்காண்டி வரல அப்படின்னு சொல்லவும், ரைட்டரா நம்ம முடிஞ்சோம் அப்படின்ட்டு ஜட்ஜஸுக்கு எல்லாம் உயிர் பயம். நேரம் அந்த கத்தியை ஜட்ஜஸோடைய டேபிள்லயே ஓங்கி ஒரு குத்திட்டு, நான் இங்க வந்தது பழி வாங்குறதுக்காண்டி அப்படின்ட்டு அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். போச்சு நம்ம இன்னைக்கு மறுகையா சாலாதா அப்படின்ட்டு அவங்களும் நடுக்கிட்டு இருக்க. பார்த்தா இது எல்லாத்தையும் கேமரா வழியா நம்ம ஜெய்யுமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கூத்த. இங்கிட்டு ஜட்ஜுமே ஒரு பயத்திலேயே, நீ என்ன பயம் படுத்துறியா அப்படின்னு கேட்கவும், பயமா, இதெல்லாம் ஒரு பயமே இல்ல, இதை விட பயங்கரமா நான் ஒன்னு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு அவன் சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு மத்த எல்லாரையும் கத்திய வச்சு கன் பாயிண்ட்லயே நிறுத்தி அவங்கிட்ட, இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு டெலிவரி வந்தா கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, ஏன்னா அந்த பார்சலை கொண்டு வர்ற ஆளே நானாதான் இருப்பேன் அப்படின்ட்டு சிரிக்கவும், ஜட்ஜுக்கு 1 பாத்ரூம் வராதான் பாக்கி, மரண பயத்துல நின்றுகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்டா கஜன் வந்து, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஜட்ஜுக்கிட்டே வேலை காமிச்சிட்டியா அப்படின்ட்டு சன்னை அவன் தான் பிரிச்சு பின்னாடி கூட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் தான் சன்னும் ஒரு மாதிரி நார்மல் ஆயிட்டு, நான் கொஞ்சம் கோவப்பட்டாலே நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏதோ ஒரு படத்தோடைய ஸ்கிரிப்ட் டைலாக் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு அதுல ஒரு ஜட்ஜுமே யோசிக்க, இங்கிட்ட இருந்துட்டு சன்னுமே இதுக்கு முன்னாடி சன்னி கூட அவன் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டைலாக் சொல்லியிருப்பான். அதை இப்போ இவங்க முன்னாடி சொல்றான், என்ன அந்த மாதிரி மட்டும் பார்க்காதீங்க அப்படின்ட்டு. இது அதே தான் சன்னி நடிச்ச படத்தோடைய ஒரு டைலாக் அப்படின்ட்டு அந்த ஜட்ஜுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப நீ இவ்வளவு நேரம் நடிச்சுக்கிட்டாடா இருந்த அப்படின்னு கேட்கவும், கஜோனுமே இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு, ஆமா இதை மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்க அப்படின்னு சமாளிக்கவும், ஆனா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்ட்டு ஜட்ஜில் ஒருத்தர் சொல்றான் கொந்தடிச்சுக்கிட்டே. ஸ்கிரிப்ட்ல உள்ள மாதிரி நடிக்க சொன்னா இவன் பாட்டுக்கு ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுல இன்னொரு ஜட்ஜி தான், இருந்தாலும் இவன் நடிச்சது ரொம்பவே தத்ரூபமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், தத்ரூபமா இருக்கலாம், ஆனா இவனை செலக்ட் பண்ணி இவன் கையில ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்து நடிடான்னு சொன்னா இவன் வேற ஏதாச்சும் டைலாக் நடிச்சிட்டு போனா அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவனெல்லாம் செலக்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த ஜட்ஜுக்கு ஒரு ஃபோன் காலுமே வருது. போனை எடுத்து இவனுமே ரொம்ப பவ்யமா பேச ஆரம்பிச்சிடறான். ஓகே சார், சரி சார், நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்ட்டு போனை வச்சுட்டு அப்படியே சேர்ல உட்காந்து ஒரு பெருமூச்சுக்கு அப்புறமா சன்னை பார்த்து, சரி ஓகே உனக்கு 3 மாசம் நாங்க டைம் தரோம், ப்ராபேஷன் பீரியட் மாதிரி, அதுக்கப்புறம் நாங்க வைக்கிற ஆடிஷன்ல நீ செலக்ட் ஆகலன்னா உனக்கு செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். கஜோனுக்கு இது கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. கண்டிப்பாயா இவனை எப்படி ரெடி பண்ணி உங்க முன்னாடி நிறுத்துறேன்னு மட்டும் நீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைத்து ஓடிடுவோம் அப்படின்ட்டு அவனை கூப்பிடுவான். இவனும் அந்த ஜட்ஜஸ் எல்லாத்தையும் பயப்படுத்துற மாதிரியே நேரா கிட்டக்க வந்துட்டு அப்படியே அந்த டேபிள் உள்ள கத்தியை எடுத்து நேரா கஜோன் கையில கொடுக்குறான். அவனுமே அதை வாங்கிட்டு சன்னங்க இருந்து கூட்டிட்டு போக, நல்ல வேலை எல்லா ஆக்டிங்னு சொன்ன அப்படின்ட்டு ஜட்ஜஸும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் போதுதான் அவனும் அந்த டெலிவரி சீனு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆத்தி பயங்கரமான ஆளா இருப்பா போலயே அப்படின்ட்டு இவங்களும் ஒரு பயத்திலேயே அவன் போறதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஒரு வழியா ஆடிஷன்ல சன்னு செலக்ட் ஆயிட்டாங்கிற சந்தோஷத்துல கஜோனும் யா அப்படின்னு சிரிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. கையும் இதை கேட்டு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றான். அப்போது சன்னு தான், எனக்கு என்னமோ அந்த ஜட்ஜு கிட்ட போன் கால்ல பேசினவரால தான் இன்னைக்கு என்ன இந்த ஆடிஷன்ல பாஸ் பண்ணி விட்டுருக்காங்களான்னு தோணுது அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா அந்த போன் கால்ல பேசினது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்களே? ஜெய்யாதா இருக்கும், வேற யாரா இருக்கும்? அவன் தான் சொல்லி செலக்ட் பண்ண சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப அது யாருன்னு தெரியாம சன்னுமே கஜோன் கிட்ட கேட்கவும், அதெல்லாம் பத்தி நீ அவ்வளோ யோசிக்காத, இப்ப நீ யோசிக்க வேண்டியது எல்லாமே அந்த 3 மாசத்துக்குள்ள எப்படியாச்சும் நீ நல்லா ஆக்ட் பண்றதுக்கு கத்துக்கணும், சரியா அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் பண்றதுக்கு எங்கேயாச்சும் நம்ம பார்ட்டி பண்ண போலாம், எங்க போலாம்னு சொல்லு ஸ்கை அப்படின்னு கேட்கவும், சொல்ல போனா இந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவனும் ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை சொல்ல, ஐயா அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு இவங்களும் மாத்தி சண்டை போட்டு ஒரு வழியா ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஜோனும் சரி ஸ்கையும் சரி முன்னாடி போக, பின்னாடி சன்னு அவனுடைய பேக் எடுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது கரெக்டா வெளியே இருந்து சன்னியுமே போய்கிட்டு இருக்கும் போது கஜோனையும் ஸ்கையும் பார்த்துட்டு அவங்க முன்னாடி நின்றுட்டு, என்ன மிஸ்டர் ஸ்கேமர், என் பணத்தை நல்லா ஸ்கேம் பண்ணிட்டு இன்னும் இந்த கம்பெனில இருந்து ஒன்னு வேலையை விட்டு தூக்காம இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை கேட்ட கஜோனுமே, நான் உனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ கேட்ட அந்த ஸ்பான்சருடைய ஜாபை நான் ஏன் அக்செப்ட் பண்ணலன்னா, ஏன்னா அது வேற மாதிரியான ஒரு பிசினஸ், நல்லதுக்காண்டி தான் நான் பண்ண, அது எப்படி உனக்கு நான் ஸ்கேம் பண்ணதான் ஆகணும் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லவும், இவனும் அதை கேட்டு என்ன சொல்லன்னு தெரியாம, அது மட்டும் காரணம் இல்ல, நீ எனக்கு ஒரு கொடூரமான மேனேஜரா தான் இருந்த, இந்த மாதிரி அல்லு சிலுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு
நாளைக்கு தான் இந்த கம்பெனில காலத்தை தள்ள போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு கஜோன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இதை பொறுத்துக்க முடியாம ஸ்கையும் இங்க பாருங்க, என் மேனேஜருக்கு சொல்ல போனா ஒரு புது ஆள் கிடைச்சாச்சு. அவர் சொல்ல போனா ரொம்ப 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 அழகா இருப்பாரு. இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் ஆடிஷன்லயே செலக்ட் ஆயிட்டாரு. ஜட்ஜஸ் எல்லாம் அவரை பார்த்து கதி கலங்கி போயிட்டாங்க. ஒரு நாள் அவருமே உங்களை விட ரொம்ப ஃபேமஸ் ஆகி உங்களே ஒரு நாளைக்கு குப்பையில தூக்கி வீசுறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு செம்ம கெத்தா சவாலை விட இது எல்லாத்தையும் ரூம்குள்ள நின்றுட்டு நம்மளுடைய சன்னுமே கேட்டுட்டு தான் இருக்கான். வெளியே சன்னியுமே உங்களை பார்த்து யார் அந்த பையன் அப்படின்னு கேட்கும். இவங்க ஆனா சொல்லல, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க, இப்ப நாங்க வேற விஷயமா வெளியே போறோம் அப்படின்னு சொல்லுவான். இவனும் அவங்க கிட்ட சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து போனாலுமே அந்த பையன் யாரா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசனையில தான் அங்கிருந்து போறான். இங்க இவ்வளவு நேரம் நின்று கேட்டுட்டு இருந்த சன்னுமே அவன் போனதுக்கு அப்புறமா வெளியே வந்துட்டு இவங்களை பார்த்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போக கட் பண்ண இந்த பக்கம் சன்னி மாடிக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தனுக்கு தான் கால் பண்ணி இந்த கஜோன்னு யாரோ ஒருத்தனை அவனுடைய டீம்ல சேர்த்திருக்கான். அவன் யாரு என்ன, அவனுக்கு எப்படியாச்சும் இங்க இருந்து துரத்தணும், அதுக்கான வழியை நீ தான் பார்க்கணும், என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அவன் இங்க இருக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்ன சன்னு இவ்வளவு நேரமா இங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு சன்னி பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்ப பார்த்து கரெக்டா இவனுக்கு ஆப்படிக்கிற மாதிரியே அவனுடைய செல்லு ரிங்காக அந்த சத்தத்தை கேட்டு சன்னியுமே மெதுவா சன்னு இருக்கிற இடத்துக்கு கிட்டக்க வந்துகிட்டே யார் அது அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ மாட்டிடுவானோ அப்படின்ட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்ப பார்த்து கரெக்டா நம்மால ஜெய்யி செம்ம கெத்தா அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியே வரான். அவனை பார்த்துட்டு அந்த சன்னியும் அங்க நின்றுகிட்டு இருக்க. கரெக்டா அங்க சீனை கட் பண்ணி எபிசோட முடிச்சிடுறாங்க மக்களே. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம கூடிய சீக்கிரத்திலேயே பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் மறந்துடாம ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய் பாய் மக்களே.